அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருமே கொஸ்டின் கேட்குறீங்க. சார் நான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன். சார் அப்ளிகேஷன் எப்படி நமக்கு சீட் கிடைக்கும்? வி டோன்ட் சூஸ் எனி கோர்ஸ் அவுட் ஆஃப் 4. நீங்க வந்து அப்ளிகேஷன்ல இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. அதாவது இவங்க கேட்குற கொஸ்டின் அப்ளிகேஷன்ல நான் என்ன கோர்ஸ்னே செலக்ட் பண்ணல. பட் சும்மா 19 போட்டிருக்கேன். எப்படி எனக்கு எந்த கோர்ஸ்னு எப்படி அவங்க இது பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1. 2வது கொஸ்டின் என்னன்னா, சார் நான் வந்து அப்ளிகேஷன்ல அனுப்புறேன் இல்லையா? அனுப்புறப்போ அந்த கவர் லெட்டர்ல நான் வந்து அப்ளிகேஷன் ஃபார் பிஎஸ்எம்எஸ்ன்னு எழுதணுமா? அப்ளிகேஷன் ஃபார் நான் 2 எடுக்க போறேன். பிஎஸ்எம்எஸ், ஆயுர்வேதம் 2 எது பார்க்க போறேன்னா, அப்ளிகேஷன் ஃபார் பிஎஸ்எம்எஸ் அண்ட் ஆயுர்வேதான்னு எழுதணுமா? அப்படின்ற கேட்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ஒரு கிளாரிட்டி மட்டும் குடுக்குறேன். சரி. இப்போ நம்மளுடைய டிம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பொதுவாவே ஒரு விஷயம் வந்து தெளிவா சொல்லியிருக்குங்க. ஸோ அதில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில அவங்க அனுப்பியிருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல அப்ளிகேஷன் ஃபார் என்னதுக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ப்ரௌச்சர ஃபர்ஸ்ட் பேஜ் படிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். அதாவது திஸ் இஸ் அப்ளிகேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் டூ பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ் கோர்சஸ் இன் எந்தெந்த காலேஜா, பிரைவேட்டா, செல்ஃப் ஃபைனான்சிங்கா என்னதுக்கான 2024-25 செஷனுக்கான ஒரே காமனான அப்ளிகேஷன் இது. ஸோ டெஃபினட்டாக நோ நீட் டு சப்மிட் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார் இண்டிவிஜுவல் கோர்சஸ். சரியா? ஒரு நீங்கள் பிஎஸ்எம்எஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் தேவையில்ல. பிஏஎம்எஸ் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி அப்ளிகேஷன் தேவையில்ல. பிஹெச்எம்எஸ் அப்ளை போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் தேவையில்ல. அப்போ எங்கே சார், எதுக்கு சார் நீங்கள் 2-3 அப்ளிகேஷன் தனியாக போட சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது எதுக்கு அப்படின்னா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் முக்கியம். அதாவது கவர்மெண்ட் காலேஜ், அதாவது பிஎஸ்எம்எஸ்க்கு இது, ஆனால் நம்ம சொல்லிட்டோம் இது காமனான அப்ளிகேஷன், எல்லா ஆயுஷ் கோர்ஸஸுக்கு காமனான அப்ளிகேஷன். அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் எனக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான சீட்டுக்கு எனக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன். பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ்க்கான செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் நான் வந்து அட்மிட் ஆக போகிறேன், அங்கே போய் நான் வந்து ஜாயின் பண்ண போகணும், அதுக்கு என்னோடய கட் ஆஃப் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அப்போ நான் இதில் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதாவது அப்ளிகேஷன் ஃபார் இந்த இடத்துல செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்னு இருக்கும். சரியா? சரி. அதன் பிறகு பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இந்த கோர்சஸில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் மூவ் ஆக போகிறீங்க, அந்த ஆல் இண்டியா கோட்டா மூலிமா நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இது வந்து கோர்சஸ்க்கு வேரியேஷன் கிடையாது, உங்கள் கோட்டாக்கான டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன். அதனால் ஒப்பீனியன் படி உங்களுக்கு மேக்ஸிமம் நமக்கு ஒரு 500 ருபீஸ் பெருசாக போகிறதுல எந்த வித கஷ்டமும் வேண்டாம். ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் லாங் ஒரு நல்ல சீட்டாக கிடச்சதுன்னா நல்ல ஃபீஸ் ரொம்ப குறைவாயிடும். சரியா? அதனால் கஷ்டப்பட்டு 2 அப்ளிகேஷன் எந்த இதுலேயும் மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஏன்னா திடீர்னு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுக்கு போட்டிருப்பீங்க, 1 மார்க்கில் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கஷ்டம். அப்போது ஆல்டர்னேட்டாக இன்னொரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அந்த மாதிரி ஏதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் கோட்டாவில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அதில் மொதல் சீட் நல்ல காலேஜாக கிடைக்குதுன்னா, குறைவான ஃபீஸ் உள்ள காலேஜ், நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடைக்குதுன்னா அதை எடுத்துகிட்டு போயிடலாம்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக வந்து பிளான் பண்ணி கரெக்டாக முடிவு பண்ணுங்கள். அப்புறம் இதில் ஒரு விஷயம் மட்டும், ஆல் இண்டியா கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்சிங் ஐஎஸ்எம் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது இவங்க கொடுத்துருக்கிற பேர் ஆல் இண்டியா கோட்டா வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு மட்டும் தனியாக வருது. சரியா? கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தனியாக வராது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு மட்டும்தான் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரி, இவங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா நிறைய பேர் கொஸ்டின்லேயே கேட்குறீங்க, சார் என்னென்ன காலேஜஸ் சார் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வரும், ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியா கோட்டாவில் என்னென்ன காலேஜ் சார் வரும், அதை இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா, எத்தனை சீட்டுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அண்ட் ஹோமியோபதி காலேஜஸ் என்னென்ன வருது அப்படின்னா, முதல்ல சித்தா காலேஜஸ் மட்டும் சொல்கிறேன். சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ், அங்கே இருக்கிற மொத்த இன்டேக் 50 சீட்டு, அதில் 8 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். வேலுமேலு சித்தா மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது, 40 சீட்டில் 6 சீட் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும். 15% டோட்டலாக, இது 15% இந்த கணக்கு. அப்புறம் அகில திருவதங்கூர் சித்த வைத்திய சங்கம், அதாவது ஏடிஎஸ்விஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ் முஞ்சரைன்னு சொல்லுவாங்க. இங்கே 40 சீட்டு கிடையாது, 60 சீட் ஆக்கிட்டாங்க. போன வருஷமே 60 சீட்டுக்கான அட்மிஷன் ஆகிடுச்சு. ப்ரௌச்சர் இன்னும் மிஸ்டேக்காக வந்துட்டுருக்கு. ஸோ இதில் இன்னும் ஒரு 3 சீட்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 9 to 10 சீட்ஸ் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் வரலாம். அடுத்து ஆர்விஎஸ் சித்தா மெடிக்கல்ஸ் மொத்தம் 30 சீட்டு, அதில் 5 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வருது. சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் சேலம்
50 சீட்டில் 8 சீட் ஆல் இண்டியா கோட்டாவில் வருது. மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ் அது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திருவட்டார் அப்படின்ற ஏரியாவில் இருக்குது. 100 சீட்டில் 15 சீட் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் வரும். ஜேஎஸ்ஏ சித்தா மெடிக்கல் காலேஜ் மொத்தம் 60 சீட் அந்த காலேஜில் எடுக்கிறாங்க. அதில் 9 சீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடுங்க. நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு பெருந்துறை மெயின் ரோட்டில் இருக்குது, பிச்சாண்டிபாளையம். 60 சீட்டில் 9 சீட் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். எக்ஸல் சித்தா மெடிக்கல் காலேஜ் பல்லக்காப்பாளையம் குமராப்பாளையம் நாமக்கல்லில் இருக்குது. 60 சீட்டில் 9 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். சர் ஐசக் நியூட்டன் சித்தா மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது 60 சீட்டில் 9 சீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். அன்னை சித்தா மெடிக்கல் காலேஜ் பூவிளச்சேரி கும்பகோணத்தில் இருக்குது, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ அது 100 சீட்டு. அந்த 100 சீட்டில் 15 சீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். அடுத்து இந்திரா கணேசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இதில் வந்து 100 சீட்டுங்க. அதில் 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும். ஸோ அதுக்கு பிறகு இப்போ இந்த 13வது காலேஜ் வந்து புதியதாக சேர்க்கப்பட்ட காலேஜ். இந்த காலேஜும் அண்டு இதுக்கு முன்னாடி சொன்ன இந்திரா கணேசன் காலேஜ் 12 and 13 வந்து புதியதாக சேர்க்கப்பட்ட காலேஜ். 150 சீட் இதில் அதிகமாக இருக்குது நமக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சுதா சசீந்திரன் சித்தா மெடிக்கல் காலேஜ் வந்து களிகவலை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வெரி வெரி எண்டஸ்ட் பார்டரில் இருக்குது. நல்ல தமிழ்நாடோட பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இது வந்து 50 சீட் இருக்குது. அதில் 7 சீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகுங்க. ஸோ இதுதான் சித்தா சார்ந்த விஷயங்கள். இதே ஆயுர்வேதாவுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, அது ஆயுர்வேதா காலேஜ் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது. அதில் உங்களுக்கு 40 சீட்டில் 6 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும். இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்லை உங்கள்கிட்ட கையில் ஏதாவது காப்பி இருந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்னென்ன காலேஜ், என்னோடய ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன, செகண்ட் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஹோமியோபதி காலேஜ்லேயும் அதே மாதிரி ஒயிட் மெமோரியல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஆற்றூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்து ஹனிமேன் அப்படி நிறைய காலேஜ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாரோட நேமும் இதில் இருக்குது. ஒரு முறை பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப நல்லது. இமானுவேல் அரசர் காலேஜும் இருக்குது, என்னோடய வீட்டோட நியர்பைலேயே இருக்கக்கூடிய காலேஜு. ஸோ ரொம்ப ரொம்ப ஓகே. இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ இதிலேருந்து வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த இதுலேயே வந்துடும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துங்க. அப்புறம் சீட் அலாட்மெண்ட் வில் பி மேட் டு த எபோவ் காலேஜஸ் அண்டர் ஆல் இண்டியா கோட்டா சப்ஜெக்ட் டு த அப்ரூவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, NCASM, NCH இவங்கெல்லாம் அப்ரூவ் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்றது. இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ன்றது AICCCல நடக்கும். சாரி AICCCன்றது NISக்கு தான். நான் அது சின்ன ஒரு கன்ஃபியூஷனில் சொல்லிட்டேன். ஸோ இந்த சீட்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு. இது வந்து இவங்களே கவுன்சிலிங் நம்ம ஸ்டேட்டே வந்து இந்த விஷயத்தை நடத்தி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து காத்திருக்கு. உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம். என்னோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்க. நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருக்கு, செஷன், டவுட் கிளியரிங் செஷன். அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.